அன்றைக்கு இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், சுமந்தனாக இருக்கலாம். இப்போது கூட சில இந்த அதாவது இந்த இன அழிப்பு தொடர்பான அல்லது இந்த சர்வதேச நீதியை நோக்கிய விவகாரங்களில் அதை அரசியலுக்குள்ளே உட்படுத்தாமல் அதை ஒரு எங்களுடைய கூட்டுரிமையாக கருதி அதை ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த முடியும். இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அங்கம் வைத்துக் கொண்டு இந்த கட்சி அரசியலுக்குள்ளே இருந்து கொண்டு சர்வதேச நீதி என்று கேட்பதும் இன அழிப்பு என்று கேட்பதும் வேடிக்கையானதாகத்தான் இருக்கும். அப்ப அரசு என்ற அந்த பொறிமுறை, இலங்கை அரசு என்ற அந்த பொறிமுறை எவ்வாறு தமிழ் மக்கள் சார்ந்த வடிவத்திலே தங்களை கட்டமைத்துக் கொண்டு இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பை அவர்கள் செய்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க, அமரர் மங்கள சமரி வீரர், விலிந்த மொரகொட, மஹிந்த சமரசிங்க வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் தமிழர் தரப்பு வடிவத்திலே ஒரு புள்ளியில் நின்று செயற்படுகிறார்கள். ஆனால் அங்கிருந்து அவர் செய்கின்ற அந்த அரசியலை, ராஜேந்திர அரசியலை ஜேவிபி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப ஈழத்தமிழ் தரப்பு என்று வருகின்ற பொழுது சிங்கள தலைவர்கள் எப்படி ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள்? ஜெனிவா மருத்துவச்சபைக்கு அறிக்கப்பட்ட அறிக்கைகள் கூட நான் கட்சி அரசாங்க வேறுபாடுகள் இல்லை, அது ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கின்றது. அந்த பண்பு, இந்த பண்பாட்டுக்குள்ளே இவர்கள் வந்ததன் காரணமாகத்தான் மக்கள் ஏவிபிக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார் என்றால் நாங்கள் காட்டிட்டோம் அந்த பழக்கத்தை. சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்கலாம், மைத்திரிபாலவுக்கு வாக்களிக்கலாம் என்றால் அப்ப இந்த முறை மக்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் எல்லாருமே சரியில்லை, உங்களை வெறுத்துட்டு நாங்கள் போய் வாக்களிக்கிறோம் ஜேவிபிக்கு. சபையில் கூடியிருக்கும் பெரியோர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். இந்த நிகழ்வு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. நாங்கள் எங்களுடைய அரசியல் பத்தி எழுத்துக்களிலே சொல்லிக் கொண்டிருப்பது போல, இப்போது நிலாந்தன் சொல்லிவிட்டது போல, எங்களுக்குரிய ஆவணங்களை, சாட்சியங்களை திரட்ட வேண்டிய காலகட்டம். ஆனால் நாங்கள் அதை கடந்த 15 வருடங்களாக 16 வருடங்களாக செய்ய தவறிய ஒரு முறைமை. நான் நினைக்கின்றேன் ஜெனீவா மனித உரிமை சபை அந்த தீர்மான விடயங்களில் எங்களுடைய தமிழ் தரப்பாக நாங்கள் செய்கின்ற தவறு, நான் இந்த ஆண்டு தான் அது ஓரளவுக்கு காணும் மாறி இருக்கின்றது. நாங்கள் இந்த தனிநபர் போர்க்குற்றம், தனிநபர் குற்றங்கள் என்பது அரசு பொறுப்பு குரலுக்கு நாங்கள் செல்லுவதில்லை. இங்கே சாட்சியங்களை திரட்டுகின்ற பொழுது 3 முறைகள் இருக்கின்றன சர்வதேச ரீதியாக. OISL, OSLAP என்ற முறைகள் தற்போது தோல்வி கண்ட ஒரு முறைமை. அது தாங்களாக எங்கள் பற்றிய சாட்சியங்களை திரட்டுகின்றது. நாங்கள் கோருவது அதல்ல. burden of proof, standard of proof, அதாவது நம்பகத்தன்மை, சட்ட ரீதியாக நிரூபிக்கக்கூடியது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போது OSLAP செய்து கொண்டிருக்கின்ற இந்த burden of proof என்பது எங்களுக்கு பயன்தரக்கூடியதல்ல. இப்போது உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ வீதியிலே வாகனம் விபத்து நடக்கின்றது, 2 பேர் பாதிக்கப்படுகிறார்கள், வழக்கு தாக்கல் செய்வது யார்? போலீசார். இப்போது அதுதான் இந்த விசாரணை இங்கே நடக்கின்றது. ஆனால் நாங்கள் கேட்பது, எங்கள் சார்பான நாங்கள் கொண்டு போய் செய்கின்ற அதாவது இந்த குற்றம், எதிரி எங்கள் மீது இனத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டியிருக்கின்றான், நோக்கத்தோடு செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சட்டத்தன்மை வாய்ந்ததாக நிரூபிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் இப்போது அது இன்னும் நடக்கவில்லை. இப்போ இந்த போர்க்குற்ற விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்பதுதான் பேசப்படுகின்றது. இப்போ இன அழிப்பு என்று சொல்லி நாங்கள் கேட்கின்ற விடயம் என்பது, நான் நினைக்கின்றேன் இந்த போராட்டத்தை 30 வருட ஆயுத போராட்டத்தோடு சமப்படுத்தி பார்க்கிறார்கள். 1920 ஆரம்பிக்கப்பட்டு 1950களிலே அது படுகொலையாக மாறுகின்றது. 1949 கல்லோயா திட்டம் ஆரம்பிக்கின்றது. 1956ஆம் ஆண்டு கல்லோயா படுகொலை, 58ஆம் ஆண்டு கொழும்பில் நடந்த கொலை அங்கு ஆரம்பிக்கிறது, நோக்கம் அங்கு ஆரம்பிக்கின்றது. பின்னர் தான் 70களில் தான் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கின்றது. அப்போ போர்க்குற்றம் என்பது இன அழிப்புக்கான நோக்கம் அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கின்றது, வந்திருக்கின்றது. அதன் பின்னர் தான் அதை எதிர்த்து போர் தொடங்கியது. அது பின்னர் வருவதுதான் போர்க்குற்றம். நீங்கள் சொல்கின்ற மனித குலங்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது. இப்போ இந்த போர்க்குற்றம் விசாரணை, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், 2 தரப்பும் விசாரிக்கப்படும்.
அரசாங்க தரப்பிலும் விடுதலை புலிகள் தரப்பிலும் அல்லது வேறு ஆயுத குழுக்கள் தரப்பிலும் விசாரிக்கப்படும். குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுவார். அவ்வளவுதான். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இது போகின்ற பொழுது இப்போ நாளைக்கு ஹோஸ்டாப்பில் எடுத்த ஆதாரங்கள் ப்ராசிக்யூட்டர் தான் கொண்டே போட போகிறார். எங்களுக்கு அது நாங்களாக பாதிக்கப்பட்ட தரப்பாக போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நாங்கள் இன அழிப்பு என்று கேட்கின்ற முதல் வர வேண்டிய குற்றம் என்பது இன அழிப்பு குற்றம். அப்போ விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் சாட்சியங்கள் பெறப்பட வேண்டும். சாட்சியங்கள் இந்த 3 முறைகள் இருக்கின்றன. The burden of proof, standard of proof. இந்த 2 விதமான இந்த சட்டத்தன்மையாக நம்பகத்தன்மையாக செய்யக்கூடிய நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு சாட்சியங்களை பெறுகின்ற முறைகள் நாங்கள் செய்ய வேண்டும். அப்படியாக இருந்தால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தை நோக்கி போகின்ற பொழுது நாங்கள் அரசற்ற சமூகம் எங்களால் போக முடியாது என்றால் ஒரு சிறிய அரசு எங்களுக்காக வர வேண்டும். அதை நாங்கள் கேட்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களிடம்தான் இந்த burden of proof போகும். இந்த நம்பகத்தன்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாட்சியங்கள். அப்போ அதற்கான வேலைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். அப்போ ஐநா மனித உரிமை சபைக்குள்ளே வைத்துக்கொண்டு நாங்கள் இவற்றை செய்ய முடியாது. இன்று வரைக்கும் நாங்கள் அதை நோக்கி பயணிக்கவில்லை. இந்த இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு எங்களுக்கு பொருத்தமில்லை. 48ஆம் ஆண்டு சோல்பரி அரசியல் யாப்பிலிருந்து இன்று இருக்கின்ற 2வது குடியரசு யாப்பு 20 திருத்தங்களோடு இருக்கின்ற 2வது குடியரசு அரசியல் யாப்பு வரையும் இந்த சிஸ்டம் எங்களுக்கு பொருத்தமானது அல்ல. இதை நாங்கள் வெளிப்படையாக இன்னமும் சொல்லவில்லை. இங்கே தான் இந்த அரச பொறுப்பு கூறல் வருகின்றது. அப்போ அரச பொறுப்பு கூறல் அரசு மட்டும்தான் விசாரிக்கப்படும். நாங்கள் அது இல்லாமல் தனிநபர் பொறுப்பு கூறலை தான் கேட்கின்றோம். இந்த ஆண்டு எழுதிய கடிதம் ஒன்றிலே தான் அரச பொறுப்பு கூறல் போயிருக்கிறது, கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ 1962ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் செல்வின் அவர்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தார். ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா ஒரு அரசாங்க அதிபரை நியமிக்கிறார், ஜெயந்த ஜெயக்கொடி. அவருக்கு சொல்லி அனுப்பப்படுகின்றது, அப்போது யாழ்ப்பாண மாவட்டம் முதல் வடமாகாணம் முழுவதும் வரும். இங்கே இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட வேண்டும். இது சிங்கள நாடு, சிங்கள சட்டம் நாங்கள் கொண்டு வந்து விட்டோம். ஆகவே இராணுவ முகாம்களை அமைப்பதற்கு ஏற்றமாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி அனுப்பியதாக ஜெயந்த ஜெயக்கொடி என்பவர் இப்போது அவர் எழுதிய நினைவு குறிப்பிலே அதை பதிவு செய்திருக்கின்றார். அப்போ எங்களுக்கு இந்த ஆவணங்கள் வர வேண்டும். கடந்த புதன்கிழமை சியாம்போக் எனப்படுகின்ற இந்த ஊழல் நிறுவனங்களை விசாரிக்கின்ற குழுவுடைய தலைவர் நெவில் இடவல ஐலண்ட் பத்திரிகையில் ஒன்று சொல்லியிருக்கின்றார். இந்த ஊழல் நிறுவனங்களுக்கு எதிராக விசாரணை செய்வதாக இருந்தால் இந்த இலங்கை நீதிமன்ற கட்டமைப்பில் செய்ய முடியாது, இலங்கை நீதித்துறை நம்பகத்தன்மையற்றது என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு சிங்களவர் ஊழல் நிறுவனங்களை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவினுடைய தலைவர் இலங்கை நீதித்துறையை நம்ப முடியாது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழ் தரப்பாக தமிழர்களாக எங்களால் சொல்வதற்கு என்ன பிரச்சனை? அப்போ இந்த அரசு பொறுப்பு கூறலை கோருவதற்கு எங்களுக்கு என்ன தயக்கம்? நான் நாடாளுமன்ற உரைகளும் என்று பின்னே நினைத்ததற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்ததும் இராணுவ தளபதியாக சரத் பொன்சேகாவை நியமித்தார். அப்போ அதற்கு முன்னதாக சரத் பொன்சேகா யாழ் மாவட்டத்துக்கு தளபதியாக இருந்தவர். அவரை சந்திரிக்க ஏதோ ஒரு விடயத்தில் அவரை ஒதுக்கி வைத்திருந்தார். 2005ஆம் ஆண்டு அவர் இராணுவ தளபதியாக வருகின்றார். அதே ஆண்டிலேயே அமரர் ரவிராஜ் கடும் எதிர்ப்பை வெளியிடுகின்றார். சம்பந்தன் நாடாளுமன்றத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அவர் தான் உயர் பாதுகாப்பு வாரியத்தை கொண்டு வந்தவர். செம்மணி புதைகுழியோடு கூட தொடர்பு இருப்பதாக தொடர்படுத்தியெல்லாம் ரவிராஜ் பேசியிருந்தார். இதே சம்பந்தன் 2010ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே சரத் பொன்சேகாவை ஆதரித்து பேசுகிறார். அவருடைய உரைகளிலே ஒருபோதும் அரச பொறுப்பு கூறல் என்பது அங்கே வராது. குற்றம் செய்யப்பட்ட நபர்களுடைய பேர் நல்ல ஞாபகம் இருக்கின்றது. 2005ஆம் ஆண்டு ஜோசப் பராசிங் கொல்லப்பட்ட பொழுது கொலையிலே ஈடுபட்ட இராணுவ தளபதிகளுடைய பெயர்களை எல்லாம் கொண்டு போய் பார்லிமெண்ட்டிலே போடுகின்றார். வாகரையிலே கொலை இடம்பெறுகின்றது, படகுகளே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சகல அதிகாரிகளுடைய பெயரையும் கொண்டு போய் நாடாளுமன்றத்திலே போடுகிறார். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் அரசு தான் இதுக்கு பொறுப்பு. இது அரசினுடைய தொடர்ச்சி, இது தனிப்பட்ட நபர்களுடைய செயற்பாடு அல்ல
என்ற முறையிலான வாதங்களை அவர் முன்வைக்கவில்லை. நான் கேட்டேன் அவர் நேரடியாக, அப்போது நான் நாடாளுமன்றத்தில் செய்தியாளராக இருந்தவன். நான் கேட்டேன், இந்த நபர்களுடைய குற்றங்களை விட அவர்கள் மீதான குற்றம் சுமத்துவதை விட அரசுக்கான பொறுப்பு என்ற ஒன்றை நீங்கள் கேட்பதற்கு தயங்குவதற்கு காரணம் என்ன என்று. அதுக்கு அவர் சொன்னார், நான் பத்திரிகையில் எழுதியிருக்கின்றேன், அவர் சொன்னார், குற்றவாளிகள் கசியப்படுகின்ற போது அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களும் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று. அது அல்ல, அரசு என்ற அந்த கட்டமைப்பு, சில ஸ்டேட் கான்ஸ்டியூஷன், யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன், அந்த ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு, அந்த ஒற்றையாட்சி அரசு என்பதும் அதனுடைய ஜாப்பு என்பதும் தான் இங்கே பிரச்சனை. அப்போ அரசு கட்டமைப்பை நோக்கி நாங்கள் விசாரணைக்கான அந்த அரசு பொறுப்பு கூறலை நாங்கள் கேட்கவில்லை. 2009க்கு பின்னான காலங்களிலே 2021 கொஞ்சம் ஆரம்பித்து 2025 மட்டும் வந்து நிற்கின்றது. அப்போது இதுதான் பிரச்சனை. நாங்கள் என்ன செய்கின்றோம்னு சொன்னால், இந்த மனித உரிமை குற்றம், போர்க்குற்ற விசாரணை என்று சொல்வது எங்கே என்று சொன்னால், இந்த அமெரிக்க இந்திய அரசியலுடைய நலன்கள் தேவைகள் அவர்களுக்காகத்தான் அது வருகிறது. அவர்கள் அதை கொண்டு வருகின்றார்கள். இப்போது கூட ஜெனீவாவில் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சர்வதேச நீதியை கேட்கிறோம், இன அழிப்பு விசாரணை என்று கேட்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ள நிற்கிறோம். அப்போ இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் சிஸ்டத்துக்கு நின்று கொண்டு நாங்கள் சர்வதேச நீதியை கேட்கின்ற பொழுது, அது இன அழிப்பு என்று கேட்கின்ற பொழுது, சர்வதேசம் என்ன செய்யும்? உலக பொறிமுறை என்று தான் சொல்லி முடிக்கும். நாங்கள் கேட்க முடியாது. அந்த சிஸ்டத்துக்கு நாங்கள் நிற்கிறோம், நாடாளுமன்றத்துக்கு நிற்கின்றோம், மாகாண சபையில் நிற்கிறோம், உள்ளாட்சி சபையில் நிற்கிறோம், கட்சி அரசியலாக செயல்படுகிறோம். அப்போ சர்வதேச நீதி என்று கேட்க வழி கேட்டால், சரி, இப்போது ஆஸ்திரேலியா பண்ணப்படுகின்ற சாட்சியங்கள் மூலமாக எடுக்கப்பட்ட பொறுமைகள் மூலமாக அவர்களுடைய சொல்லுவார், 2 தரப்பு இதோ பிழைகள் செய்திருக்கின்றது, இப்போது அதை உள்ளக விசாரணைக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ என்ன செய்யலாம்? மற்ற கேள்வி வரும். அப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் கேட்க முடியாத, எலெக்ஷன் கேட்கத்தான் வேண்டும். ஆனால் தேர்தல் கேட்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் நாங்கள் சொல்லவன் இந்த சிஸ்டத்துக்குள்ளே எங்களால் செய்ய முடியாது என்றால் அதுக்கு வேறொரு குழுவாக, கட்சி அரசியல் கடந்த ஒரு குழுவாக நாங்கள் அதை செயற்படுத்த வேண்டும். நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை. கட்சி அரசியலுக்குள்ளே தான் கொண்டு வந்து முடக்குகின்றோம். கட்சி அரசியலுக்குள்ளே ஒவ்வொரு காலத்துக்கும் சந்திரிகாவை ஒரு காலம் ஆதரிக்கின்றது, ஒரு காலத்துக்கு மைத்திரிபாலவை ஆதரிப்பது, சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பது. இப்போ நாங்கள் செம்மணி புதகுழி ஒரு அளவுக்கு அரசு பொறுப்பு கூறை நோக்கி வருகின்றது என்று சொன்னால், நீங்கள் பாருங்கள், செம்மணி நடந்தது யாருடைய காலத்திலே? சந்திரிகாவுடைய காலத்தில். சந்திரிகாவுக்கு 2019ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு பரிசு ஒன்றை கொடுத்திருக்கிறது. அரசியல் செயல்பாட்டு முறைக்கான பரிசு ஒன்றை கொடுத்திருக்கிறது. அப்போ இது எல்லாம் எப்படி நடந்தது? 2019ஆம் ஆண்டு இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் செய்கின்ற தவறுகள் தான். நாங்கள் கட்சி அரசியலுக்குள்ளே நின்று கொண்டும் இந்த யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் என்ற அந்த யூனிட்டரி ஸ்டேட் சிஸ்டத்துக்குள்ளே நின்று கொண்டு நாங்கள் சர்வதேச நீதி விசாரணையை கேட்கின்றது என்பது ஒரு முரண் நகை. கட்சி அரசியல் இப்போது கூட நான் இறுதியாக கூட இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் எழுதிய கடிதங்களை வைத்து கூட ஒப்பீடாக ஒரு விடயத்தை எழுதியிருந்தேன். அதெல்லாம் தெளிவாக சொல்கிறார். அது இந்த அரச பொறுப்பு கூறல் என்பது எங்கே வருகின்றது, தனிநபர் பொறுப்பு கூறல் என்பது எங்கே வருகின்றது என்று. அப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக நான் இப்போது நிலாந்தன் கூறிய தொடர்ச்சியாக நான் சொல்வதாக இருந்தால், இந்த கட்சி அரசியலுக்கு அப்பால் நாங்கள் இது எப்போது செயல்படுத்த போகின்றோம், எப்போது செயல்படுத்த போகின்றோம்? கட்சி அரசியலுக்கு அப்பால் ஒரு அமைப்பாக இயங்குகின்ற பொழுதுதான் நாங்கள் இவற்றை தனித்துவமாக பேச முடியும். நான் நல்ல உதாரணம் சொல்லுகின்றேன். சிங்கள அரசியல்வாதிகள் என்னுடைய அரசியல் பத்தியெழுத்துக்களே உண்டு. ரணில் விக்ரமசிங்க, அமரர் மங்கள சமரி வீர, விலிந்த மொரகொட, மஹிந்த சமரசிங்க வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். ஆனால் தமிழர் தரப்பு விடயத்திலே ஒரு புள்ளியில் என்று செயற்படுகிறார்கள். இப்போது கூட மிலிந்த முறை இந்தியாவில் தூதராக இருந்தார். இப்போது தூதர் இல்லை, இந்தியாவில் தான் தொடர்ந்து வாங்கி நிற்கின்றார். இங்கே வந்தால் அவருக்கு ஊழல் குற்றச்சாட்டு கசியப்படுவார் என்பது வேறு. ஆனால் அங்கிருந்து அவர் செய்கின்ற அந்த அரசியலை, ராஜதந்திர அரசியலை JVP அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றது.
அப்போ ஈழத்தமிழ் தரப்பு என்று வருகின்ற பொழுது சிங்கள தலைவர்கள் எப்படி ஒரு புள்ளியில் நிற்கிறார்கள்? ஜெனீவா மனித சபைக்கு அறிக்கப்பட்ட அறிக்கைகள் கூட நான் நினைக்கிறேன் கட்சி அரசாங்க வேறுபாடுகள் இல்லை, அது ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கின்றது. அப்போ அரசு என்ற அந்த பொறிமுறை, இலங்கை அரசு என்ற அந்த பொறிமுறை எவ்வாறு தமிழ் மக்கள் சார்ந்த வடிவத்திலே தங்களை கட்டமைத்துக் கொண்டு இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இந்த ஒரு பக்குவம் எங்களிடம் இல்லை. நான் சமீபத்திலே பலஸ்தீன பத்திரிகையாளரை சந்தித்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் சொன்னார்கள், அவர் சொல்லுகின்ற பிரச்சனை கேட்கின்ற பொழுது எங்கள் மீது எங்களுக்கு நடத்தப்படுகின்ற அதே சதி கோட்பாடுகள் அவர்களுக்கும் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஹமாஸ் இயக்கத்தை நோக்கி இளைஞர்கள் எழுச்சியை செய்திருக்கிறார்கள் அந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்துவதற்கு முன்பதாக. அப்போ ஹமாஸ் இயக்கத்தை நோக்கி அவர் செய்த எழுச்சி போராட்டம் என்பது ஹமாஸ் இயக்கத்தை கீழ்தக்குவதற்கு அல்ல, மாற்றம் செய்து திருத்துவதற்கு. ஹமாஸ் இரகசியமாக இஸ்ரேல் அரசாங்கத்தோடு உறவை பேணுகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் கூட இருந்தன. அந்த எழுச்சிகள் காரணமாகவும் அந்த கட்டமைப்புகள் காரணமாகவும் அங்கே அது மாற்றம் அடைந்திருக்கின்றது. மேற்கு கரை பகுதியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் சொல்லுகிறார்கள், தங்களுடைய பகுதிகளை நோக்கி கட்டவிழ்த்து விடப்பட்ட முறைகள் தங்களுடைய அரசியலுக்கும் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்கும் எதிராக. இப்போது சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா அவர்களுக்கு ஆதரவாக வழக்கை தொடுத்திருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தை. அதற்கான சட்ட ரீதியான நிறுவனங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓஸ்ட்லேப் என்ற சிஸ்டம் எல்லாம் அங்கே இல்லை, அவர்களுக்கு நேரடியாக கொண்டு போகிறார்கள். எங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், அவர்களுக்கு ஒரு ஐக்கிய நாடு சபையோட அந்தஸ்து, பார்வையாளர் அந்தஸ்து இருக்கிறது, எங்களுக்கு அது இல்லை, அதுவும் இல்லை எங்களுக்கு. இருந்தாலும் இன்று வரைக்கும் 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொன்ன பிற்பாடும் கூட இன்று வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது நடைமுறைப்படுத்துவதற்கு சர்வதேசம் ஏதோ ஒரு வகையிலே தடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. அதுக்கு தான் ஜியோ பாலிட்டிக்ஸ், அந்த புவிசார் அரசியல் நலங்கள் என்பது ஒரு காரணம். அப்படி அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் ஒன்று கிடைக்கப்பட்ட சூழலிலும் அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்த புவிசார் அரசியல் காரணிகளின் காரணமாக இந்த நிலைமை இழுபடுகின்றது. அவர் தொடர்ந்து இன அழிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் இருக்கின்ற எங்களுக்கு, நாங்கள் எங்களை நோக்கிய ஒரு தனி அமைப்பாக, ஒரு பொது கட்டமைப்பாக நாங்கள் இயங்காத வரைக்கும் இந்த ஒற்றியாட்சி சிஸ்டத்துக்குள்ளே தான் நாங்கள் இருக்க போகின்றோம். இப்போது வரக்கூடிய தீர்மானம் என்பது உள்ளக பொறுமையாகத்தான் வரப்போகின்றது, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுடைய நடவடிக்கைகள், கட்சிகளுடைய செயற்பாடுகள், நாங்கள் தனிநபர் பொறுப்பு கூறலை மாத்திரம் கேட்டுக்கொண்டும் அதே நேரத்திலே இன அழிப்பு, இப்போ இன அழிப்புக்கான நீதி விசாரணை என்று தேர்தல் விஞ்ஞானத்தை எல்லா கட்சியும் போட்டிருக்கும். ஆனால் அதை நோக்கிய சர்வதேச தரத்துக்கு ஏற்ப சாட்சியங்கள் பெறக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளும் எந்த ஒரு கட்சியும் ஈடுபட்டதில்லை. இந்த போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் என்று மாத்திரமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இலகு. ஏனென்றால் அதாவது ஓரக்கண்ணால் சிங்கள அரசியல் தலைவர்களோடு ஒரு நட்பு கொள்கின்ற ஒரு தன்மை, இன்னும் ஒரு கண்ணால் சர்வதேசத்தோடு ஏதோ ஒரு வகையில் உறவு கொள்ளிக் கொண்டு போகின்ற ஒரு தன்மை, இந்தியாவுக்கு அல்லது அமெரிக்காவுக்கு சொல்லுவதை கேட்கின்ற ஒரு தன்மை. அந்த பண்பு, இந்த பண்பாட்டுக்குள்ளே இவர்கள் வந்ததன் காரணமாகத்தான் மக்கள் ஜேவிபிக்கு, தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். என்றால் நாங்கள் காட்டிக்கிட்டோம் அந்த பழக்கத்தை. சரத் பன்சிக்காக வாக்களிக்கலாம், மைத்திரிபாலவுக்கு வாக்களிக்கலாம் என்றால், அப்போ இந்த முறை மக்கள் என்ன செய்தார்கள்? நீங்கள் எல்லாருமே சரியில்லை, உங்களை வெறுத்துட்டு நாங்கள் போய் வாக்களிக்கிறோம் ஜேவிபிக்கு, வாக்களித்தார்கள். அந்த பண்பாட்டை பழக்கியது தமிழ் தேசிய கட்சிகள் தான். எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் இன்னமும் பரிசீலிக்கவில்லை, சுய பரிசோதனைக்கு உட்படுத்தவில்லை. இப்படியான நிலையில் தனித்தனி செயற்பாடுகளாக, தனித்தனி சில அமைப்புகளாக இப்படியான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆகவே இனியாவது நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கலாம், சுமந்தனாக இருக்கலாம், இப்போது கூட சில இந்த அதாவது இந்த இன அழிப்பு தொடர்பான அல்லது இந்த சர்வதேச நீதியை நோக்கிய விவகாரங்களில் அதை அரசியலுக்குள்ளே உட்படுத்தாமல் அதை ஒரு எங்களுடைய கூட்டுரிமையாக கருதி அதை ஒரு தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த முடியும், கட்சி அரசியலுக்கு அப்பால் செயல்படுத்த முடியும். ஆனால் இன்று வரைக்கும் அப்படியான இணக்கப்பாடு இல்லை. மங்கள சமரி வீர ரணில் விக்ரமசிங்க, ப்ரொஃபசர் பீரிஸ் எப்படி செயல்படுகிறார்களோ அப்படியான செயல்பாடு எங்களுக்குள்ளே வர வேண்டும். அரசு அற்ற ஒரு சமூகமாக
நாங்கள் ஒரு பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு ராஜதந்திர நகர்வை கொண்டு போக வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே அங்கம் வைத்துக்கொண்டு இந்த கட்சியரசுக்குள்ளே இருந்து கொண்டு சர்வதேச நிதி என்று கேட்பதும் இனஅழிப்பு என்று கேட்பதும் வேடிக்கையானதாகத்தான் இருக்கும். என்ன செய்யும் சர்வதேசம்? இந்த ஓஸ்லாப் மாதிரியான முறைகளை கொண்டு வரும். அல்லது பகவதி தலைமையிலான ஒரு சுய விசாரணை குழு அமைத்தார்கள் தானே, ஆணைக்குழுவை கண்காணிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட பகவதி ஆணைக்குழு, இதை மாதிரியான கண்டுடைப்பு ஆணைக்குழுக்கள் வேறு. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய ஆட்சி காலத்தில் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய ஆட்சி காலம் மங்கள முனசிங்கனுடைய ஆணைக்குழு இன்று வரைக்கும் ஒரு 7-8 ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆணைக்குழு அறிக்கையெல்லாம் அப்படியே கிடப்பில் கிடக்கும். ஒரு கண்டுடைப்புக்காக ஒன்றை செய்வார்கள். இப்போ காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் அலுவலகம் இருக்குது. அப்போ இப்படியான அலுவலகங்கள் வரும். ஆனால் அது உங்களுக்கு நீதியை பெற்றுத்தராது. ஆகவே இந்த கட்சியரசியலை கடந்த ஒரு செயல்பாட்டுக்கு வந்துதான் இந்த சர்வதேச நீதியை கேட்க வேண்டுமே தவிர இந்த கட்சியரசியலுக்குள்ளே இருந்து கொண்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் நீதியை கேட்பது என்பது வேடிக்கையான ஒரு விஷயம் என்று கூறிக்கொண்டு இந்த என்னை பேச அழைத்த ஏற்பாட்டாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.